திருக்கோளூர் பெண் பிள்ளை எபிசோட் 19. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரில் நாம் இப்போ பார்க்க இருப்பது 19வது வாக்கியமாக, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல. இந்த வாக்கியத்தை ஏன் சொன்னார் நம்முடைய திருக்கோளூர் பெண் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ராமாயணம் நல்ல தலைகீழ் மனப்பாடம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கேரக்டரோட தத்துவமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கதை தெரியறதுங்கிறது வேறு, தத்துவம் தெரியறதுங்கிறது வேறு. இவர் இப்படி ஒரு பெரிய நிபுணராக இருக்கார். அப்படி அந்த நிபுணத்துவமான ஒரு வார்த்தை தான் அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல. மண்டோதரி யார்? மயன் மகள் மண்டோதரி. இலங்கேஸ்வரனான ராவணனுடைய மனைவி பட்டத்து ராணி. இலங்கேஸ்வரனுக்கு நிறைய மனைவிமார் உண்டு, அரசிகளே நிறைய உண்டு. அதில் பட்டத்து ராணி அப்படிங்கிற பெருமைக்குடையவள் மண்டோதரி. இந்த மண்டோதரிக்கு பெருமை சேர்க்கக்கூடியவள் அவளுடைய பிள்ளை இந்திரஜித், மேகநாதன். அவனுக்கு அவன் பிறந்த உடனே அவனுடைய குரலானது மேகம் ரெண்டு ஒன்றோட ஒன்று மோதினா எப்படிப்பட்ட ஒரு சப்தம் வருமோ அந்த மாதிரி கேட்டதுனால அவனுக்கு மேகநாதன் அப்படிங்கிற பேர். பிற்காலத்தில் இந்திரனை ஜெயித்ததுனால அவனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பேர். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு பிள்ளையோட அம்மா அப்படிங்கிறது அவளுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். அவளுடைய இன்னொரு பிள்ளை அக்கக்குமரன், அக்ஷயகுமரன் என்று அழைக்கப்படுகின்ற அக்கக்குமரன். அவனும் ஒரு மாபெரும் வீரன், பல தேவர்களோட போரிட்டு ஜெயிச்சவன். அவனும் அவனுடைய அம்மா அப்படிங்கிறது அவளுக்கு மற்றும் ஒரு சிறப்பு. இந்த மண்டோதரி பேரழகி. அவள் எப்பேற்பட்ட அழகி அப்படின்னா, ஹனுமன் மிகப்பெரிய ஞானி, அறிஞன், எல்லாம் தெரிந்தவர். அந்த ஹனுமனுக்கு ஒரு சின்ன சந்தேகம், மனப்பிறழ்வு வர அளவுக்கு அப்படி ஒரு அழகிய தோற்றம், நற்குணங்கள் வாய்ந்த ஒரு தோற்றமாக இருக்குது. அது என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, இலங்கைக்கு வந்த ஹனுமன் சீதா பிராட்டியை தேடி ஒவ்வொரு இடமா போய் அவன் புகுந்த இடம் நம்முடைய மண்டோதரியோடைய அரண்மனை. அந்த மண்டோதரியோட அரண்மனைக்குள்ளே புகுந்தாவன் அப்படி பார்க்குறான். மண்டோதரியை அந்த கட்டிலில் அப்படி ரொம்ப அழகாக அப்படி தூங்குறா. அதை பார்க்குறான். பார்த்துட்டு நினைக்கிறான், அன்னை அழகிய ஜானகி இவள் என அயித்து, அன்னை அழகிய ஜானகி இவள் என அயித்து, இவ தான் ஜானகியோ அப்படின்னு அவன் அயித்து போகிறான், சந்தேகப்படுறான், அப்படி அங்கலாய்த்து போகிறான். அப்படி யோசிக்கிறப்போ இருக்காது. அப்போ இவ வேற யாராக இருக்கலாம்? அரம்பையரோ, ஊர்வசியோ, உம்பர் பெண்களோ, யாராவது அந்த தேவர்களாக, அந்த வானத்து பெண்களாக இருப்பாளோ, யாராக இருக்கக்கூடியோ இவள் அப்படின்னு ஹனுமானுக்கே சந்தேகம் வழவிக்கக்கூடிய அளவுக்கு அழகியாக இருக்கக்கூடியவள் மண்டோதரி. இந்த கம்பராமாயணத்தில் கம்பன் சீதையை எவ்வளவு அழகின்னு வர்ணிக்கிறானோ அதே அளவுக்கு அழகியாக மண்டோதரியும் சொல்கிறான். சீதைக்கு எந்த அளவுக்கு கற்புக்கரசிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்து வருதோ அதே மாதிரி மண்டோதரியும் சொல்கிறான். என்ன ஒரே ஒரு சின்ன வேறுபாடு தான் ரெண்டு பேருக்கு நடுவுலையும் காட்டுறான். என்னென்னா, மண்டோதரி எப்போதுமே தன்னுடைய கணவன் ராவணனை நினைத்துட்டுருக்கா, சீத்தையும் எப்போதும் தன்னுடைய கணவன் ராமனையே நினைச்சுட்டுருக்கா. என்ன வேறுபாடுன்னா, ராமனும் சீத்தையை மட்டுமே நினச்சிட்டுருக்கான், ஆனால் ராவணன் சீத்தையை நினச்சிட்டுருக்கான். அந்த இடத்துல தான் மண்டோதரியோட ஒரு வேறுபாடு வருது. அப்படிப்பட்ட மாண்பு நிறைந்தவளாக இந்த மண்டோதரி இருக்கா. இந்த மண்டோதரியுடைய மாண்பு இன்னொரு விதத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, மற்ற அரசிமார்கள்லாம் இருக்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும் இல்லையா? இவ பட்டத்து அரசி, இவளோட பிள்ளை தான் அடுத்தது ராஜாவாக போகிறான் மேகநாதன், அவ்வளவு சிறப்பு அவளுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கிறப்போ மற்ற அரசிகள்லாம் இவ்வளோ கூட சண்டை போடுறது, ஒரு மாதிரி இவளை இடித்து பேசுறது, இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அவள் எதையுமே கண்டுக்காமல் தன்னை ரொம்ப அழகாக நடத்திக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கா இந்த மண்டோதரி. இதை எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு குரங்கு அசோகவனத்து மேலே அந்த சிம்சுபவனத்திலிருந்து அழிச்சாட்டியம் பண்ணுறதுன்னொடனே அக்கக்குமரன் போர் எடுத்துடுக்க போகிறான். அக்கக்குமரனை அனுமன் அப்படியே வச்சு தேய்ச்சி மண்ணோட மண்ணாக அப்படியே செம்மண் சாந்தா ஆக்கி அப்படி கரைச்சிடுறான். இந்த சம்பவம் தெரிஞ்சு அக்கன் வீண்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டு இந்திரஜித் வரான். அவன் பார்க்குறான்,
தேய்ந்தது அக்கனா தேய்ந்தது எந்தை புகழென்றோ அப்படிங்கிறான். தேஞ்சு போனது அக்க குமரன் இல்லை, எங்கள் அப்பா காலங்காலமாக சேர்த்து வச்ச அந்த பெருமையெல்லாம் போச்சுது. அக்கன் மாளலை அரக்கர் மாண்பு மாண்டது அப்படிம்பா. அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளை உருகுலைஞ்சு போய் மாண்டப்போ கூட அவள் தன்னை இந்த கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, தன்னை அவ்வளவு அழகாக மண்டோதரி காட்டிண்டு அவளுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் ஜானகியை சிறை வைத்தது தான், அவன் மனச்சிறையிலையும் வைத்து வனச்சிறையிலும் வச்சது தான் காரணம்னு தெரிஞ்சு கூட ராவணனை பார்த்து ஒரு வார்த்தை பேசாமல் தன்னை ரொம்ப அழகாக அந்த இடத்துல காட்டிக்கிறா மண்டோதரி. இது முடிஞ்சு அடுத்ததாக வருகிறது போர் நடக்கிறது. போரில் அதிகாயன் போய் அவன் அந்த இடத்துல மாண்டு போகிறான். அதிகாயனுடைய அம்மா கேட்குறா, உனக்கு என்ன மண்டோதரி, உன் பிள்ளை இருக்கான், அவன் ராஜ்யம் ஆழ்வான், எனக்கு அப்படியா என் பிள்ளை போயிட்டான்னு. அப்போவும் மண்டோதரி அந்த இடத்துல ரொம்ப அழகாக தன்னை எதுவுமே பேசாமல் அமைதியாக காத்துண்டு வரா. அடுத்ததாக மேகநாதன் ஆகிய இந்திரஜித் இந்த போருக்கு போகிறான். இந்திரஜித் போய் அவன் அந்த போரில் அவன் வீண்டு விழுகிறான். அவனுடைய தலையற்ற உடல் வருது, அதை வாரி அணைச்சி அழறா மண்டோதரி. அப்பவும் அவள் சொல்லறா, பஞ்சு ஏறி உற்றது என்ன அரக்கர்கள் தம் பரணியெல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல விழித்ததே மீண்டது இல்லை, அஞ்சினேன் அச்சீதை என்று அடிமுதல் நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இக்கதி எய்துவான் அப்படின்னு. அஞ்சினேன்கிறா. என்ன சொல்கிறா? பஞ்சு ஏறி போல், ஒரு பஞ்சு நெருப்பில் பட்டால் எப்படி எரிஞ்சு அப்படி பஸ்பமாக போகுமோ அதுபோல் ஒவ்வொரு அரக்கராக போகிறாங்க, போரில் வீண்டு போகிறார்கள், யாருமே மீண்டு வந்தாரில்லை. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அழறேன், வருத்தப்படுறேன், பயப்படுறேன். இதெல்லாம் எதனால் அப்படின்னா, அந்த சீதை என்னும் அமுதம் என்ற நஞ்சினால் வந்தது. அதை ஏன் வந்ததுன்னா, நெஞ்சினில் வைத்தானே இந்த ராவணன், அவனுக்கும் நாளை இதே கதிதான் வரும் அப்படின்னு அவன் மேகநாதனாகிய இந்திரஜித் செத்தப்போ அவன் அந்த இடத்துல சொல்லறான். அதே போல் ராவணன் போகிறான், அவன் ராமனுடைய வாளிக்கு ஆளாகிறான், அப்படியே போர்க்களத்தில் இறந்து கிடக்கான். இந்த தகவல் கிடைச்சதும் மண்டோதரி வரா. அப்படியே வனத்திலிருந்து மயில் வந்தால் எப்படி இருக்குமோ அது போல் வரா. அப்படியே தன்னுடைய இடை ஒடிந்து விழற மாதிரி நேராக வரா. பார்க்குறா ராவணன் அங்கே அப்படியே மாண்டு அந்த போர்க்களத்தில் இருக்கான். மயில் தன்னுடைய தோகைகள்லாம் விரித்து அப்படி வீழ்ந்து கிடந்தா, மயங்கி கிடந்தா எப்படி இருக்குமோ அது போல் ராவணன் மேலே வீழ்ந்து கிடக்கிறா. அழறா. அழுது அன்னைக்கு சொல்லறா அந்த இடத்துல, நான் அப்போவே சொன்னேனே அவள் வேண்டான்னு, அவள் பார்க்கடல்லேருந்து வந்த அமுது நீ அவளை போய் இதை மனசில் வச்சியே, வந்தவர்கள் மானுடர்கள் இல்லை, நீ அது விட்டுக்குடுன்னு நான் எத்தனை சொன்னேனே, விட்டிருந்தா இந்த நிலை உனக்கு வருமா? அவன் எப்பேற்பட்டவன், நீ யார்? இமயமலையை தூக்கினவன், அப்படிப்பட்ட உன்னை வீழ்த்தணுன்னா வந்தவன் மானிடனா? இல்லையே, இது உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு ராவணனை பார்த்து சொல்லறா. அழறா. காந்தையர்க்கு அணியணைய ஜானகியாள் பேர் அழகும், அவர்தம் கற்பும் ஏந்து புயந்து ராவணனார் காதலும், அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புரந்தனார் பெருந்தெய்வமாய் போயிற்று அம்மா, பெரும் தவமாய் போயிற்று அம்மா அப்படின்னு சொல்கிறார். என்ன இதில் அந்த சூர்பனகை இந்த கதை எங்கே ஆரம்பிக்கிறது? சூர்பனகை ராவணன்கிட்ட என் மூக்கு அறுபட்டதுன்னு சொல்லறா. அப்போ முதல்ல ராவணன் கேட்பான், நீ என்ன பண்ணின அப்படின்னு. சூர்பனகை அப்படியே இவனை மடைமாற்றம் பண்ணுவா. சொல்லிவிட்டு, அவங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ரொம்ப அழகாக இருக்கான்னு. அப்போது அவனுக்கு முதல்ல கேட்டது அவளுடைய சூர்பனகையை யார் இப்படி பண்ணினார்களோ பழி வாங்கணும்னு. ஆனால் அதை மறந்து போயிடறான். இந்த சூர்பனகையோட மூக்கு அறுபட்டதும் அவன் நேர போய் கரதூஷணர்கள் கானகத்தில் இருக்கா, அவாட்டதும் சொல்லறா. கரதூஷணர்கள் போரிட்டு அவர்களும் மடிந்து போகிறார்கள். தம்பிக்கு நடந்த கதி என்ன அப்படிங்கிறதையும் ராவணன் மறந்து போயிடுறான். அவன் மனசில் நிற்கிறது என்ன? ஒன்றே ஒன்று தான், அழகு. யாருடைய அழகு? காந்தையர்க்கு அணியன்ன ஜானகியின் அழகு. அப்படியே தேவமாந்தர்களுக்கெல்லாம் அதுக்கு அணியாக இருக்கக்கூடிய அழகுடைய அந்த ஜானகியோட அழகு மட்டுமே அவனுக்கு மனசில் இருக்குது. இந்த அழகுனால அவனுக்கு என்ன ஆகிறது? ராவணனாருக்கு அவ்வளோ பெரிய தோள்களை உடைய, இமயவற்பை தூக்கும் தோள்களை உடைய
உடைய ராவணன் சூர்பனகையுடைய அறுபட்ட மூக்க மறக்கிறான், அவன் கரதூஷணர்களுக்கு நிகழ்ந்ததை மறக்கிறான், தன்னுடைய புதல்வர்கள் மடிந்ததை மறக்கிறான். வந்து நின்னது மானுடர் அல்ல, இது தயரதனுடைய புதல்வர்கள். தயரதன் புதல்வராய் பிறந்து தயரதன் இவனுக்காகவே இவர்களை கானகத்துக்கு பணி அமர்த்தினது போலவே வந்து அந்த தவமாய் இருந்த எத்தனை தேவர்களும் எத்தனை முனி சிரேஷ்டர்களும் இந்த ராவணனுக்கு ஒரு முடிவு வரணும்னு தபஸ் இருந்தார்களோ, அந்த தபஸின் பலனாக வந்த ஆதி மூலம் இவன் அப்படிங்கிறத மறந்து நின்னியேன்னு அந்த இடத்துல அழுது தன்னுடைய உயிரை துறக்கிறா மண்டோதரி. இந்த இதை நினைவில் கொண்டு நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறாள், அவன் தெய்வம் என்றேனோ, அவன் தெய்வம், இந்த திருமால் தான் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியலையேன் மண்டோதரி சொன்னாளே. அதை நினைவு கூர்ந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறாள், அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல.